கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி அவரை நாம் எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே. பெருமழையாய் பிரவேசித்த, பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, எங்கள் உள்ளங்கை மேகமே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. எங்கள் நல்ல ஆவியானவரே, மழையாய் பொழிகிற நல்ல ஆவியானவரே, யுத்தங்களை நடப்பிக்கிறவரே, யோர்தானை ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே பிளந்தவரே, உமக்கு நன்றி. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் கூட 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 43-44 வசனங்களை வாசிக்கிறேன். தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து, ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அன்பு தேவப்பிள்ளைகளே, இந்த அருமையான சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரியும். எலியாவினுடைய ஒரு பாரமான ஜெபத்தை இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. 42வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், அவன் என்ன சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து அவன் தேவனை நோக்கி பாரத்தோடு கூட ஜெபிக்கிறதை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. அவனுடைய அந்த பாரமான ஒரு ஜெபம் என்ன செய்கிறது என்றால், ஒரு பெரிய மழைக்கு காரணமாகிறது. 3.5 ஆண்டுகள் தேசத்தில் மழை இல்லை. ஆனால் தேசத்தில் எல்லாரும் அப்படியே பஞ்சத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதான அந்த சூழ்நிலையில் எலியாவினுடைய விடாமுயற்சியான ஜெபம் ஒரு பெரிய மழையை கொண்டு வந்து தேசத்தை செழிப்புகிறதை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட இப்படி தேவ சமூகத்தில் தொடர்ந்து பாரத்தோடு ஜெபிக்கிற அந்த ஜெபம் நிச்சயமாக ஒரு பெரிய பலனை கொண்டு வருகிறது. எலியாவுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்று சொல்லி 41 வசனத்தில் அவர் சொல்கிறார். அந்த பெருமழையின் இரைச்சல் அவனுடைய ஆவியில் அதை பார்க்கிறான்.
அவன் ஜெபம் பண்ணும்போது, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களையும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சில ஜெபங்கள் 1 முறை 2 முறை 3 முறை ஜெபித்த பிறகும் பதில் வராவிட்டால் தொடர்ந்து சில ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும் போது தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். நீங்கள் பல முறை ஜெபித்து சோர்ந்து போய் ஜெபத்துக்கு பதிலே வரவில்லை என்று தளர்ந்து போய் இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தரை நோக்கி நீங்கள் விடாமுயற்சியாக ஜெபம் பண்ணி பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் ஒரு சின்ன மேகம், அங்கே ஒரு சிறிய மேகத்தை உங்களுக்கு காண்பிக்கும். அந்த மேகம் நிச்சயமாக அது உள்ளங்கை அத்தனையான ஒரு சிறிய மேகமாய் காணப்பட்டாலும் ஜெபத்துக்கான பலன் பெரிய விளைவை கொண்டு வரும். ஒரு சின்ன மேகம்தான் தெரிந்தது, அது போதும். அந்த சிறிய மேகம் பெரிய மழையை கொண்டு வந்தது. காரணம் என்ன? எலியாவினுடைய விசுவாசம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கடுகு விதை அளவு, ஆண்டவரே சொன்னார் பார்த்தீங்களா, கடுகு விதை அளவு ஒரு விசுவாசம் இருந்தால் போதும், மலையை பார்த்து சமுத்திரத்தில் போய் விழுன்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதே மாதிரி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஆனால் ஜெபத்தை விடக்கூடாது. ஜெபத்தை விடாமல் தொடர்ந்து ஜெபிக்கும்போது ஒரு சின்ன ஆரம்பம் தான் இருக்கும். அதை பிடித்து கொள்ளுங்கள். அதை பிடித்து கொண்டு தொடர்ந்து விசுவாசத்தோடு உறுதியாக இருங்கள். உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும், ஜெபத்துக்கு பதில் வரும். சிறிய ஒரு ஆரம்பம் பெரிய மழையை கொண்டு வந்தது போல, ஒரு சிறிய கையளவு மேகம் பெரிய மழையை கொண்டு வந்தது போல உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்வார். நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஜெபத்துக்கு பதில் வரவில்லை என்று சோர்ந்து போய் இருக்கிறவர்கள் விடாப்பிடியாக தேவ சமூகத்தில் ஜெபித்து கையளவு ஒரு மேகத்தை கண்டபோது நம்பிக்கையோடு கூட காத்திருந்து பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.